ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இப்போது 2024 நான் வந்து சின்னதாக சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். என்ன மாதிரியான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, எது வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் எது வந்து பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2024 நம்ம சேமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதிக வட்டி தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அருமையான அஞ்சலக சேமிப்புகள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, இந்த சேமிப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேயுமே இருக்குது. அதில் வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எது வந்து பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும், எது வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முழுமையாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 பெண்களுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் ஒரு சேமிப்பு திட்டத்தை புதுசாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது, பேங்க்லேயும் இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. இது வந்து 7.5% ஒரு வருடத்திற்கு கொடுக்குறாங்க, வட்டியாக கொடுக்குறாங்க. இது வந்து இருக்கிற சேமிப்பு திட்டத்திலேயே அதிகமான வட்டி கிடைக்கக்கூடியது ஒரு சேமிப்பு திட்டம், சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்தால் அதை வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து அதற்கான வட்டி தொகையோடு நம்ம கையில் வந்து கிடைக்கும். இதில் வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் வந்து 2 லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். 2 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து அது வந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக ஒரு 2 லட்ச ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2,31,125 ரூபாய் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு நம்மளுக்கு வந்து 2 லட்சத்துக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கூடுதல் லாபம் தான், வட்டி வந்து கூடுதலாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸில் வந்து நீங்கள் போட விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா தான். இதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து செகண்ட் சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதை வந்து SSY அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு 8% வந்து நம்மளுக்கு வந்து வட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது வந்து 10 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் வீட்லேயும் 10 வயதுக்குள்ளே பெண் குழந்தைங்க இருக்காங்க, இது வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் உங்களுடைய சேமிப்பை தொடங்குங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸு வேறு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே 10 வயதுக்குள்ளே பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவும் சுலபம் தான். ஏன்னா 250 ரூபாய் இருந்தாலே நீங்கள் வந்து இந்த சேமிப்பு திட்டத்தில் ஓப்பன் பண்ணிட முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் 1,50,000 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை மட்டும் உங்கள் கையில் பணம் இருக்கும்போது மட்டும் கட்டலாம். சில சேமிப்பு திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம்னா மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எப்போ பணம் இருக்கோ அப்போ மட்டும் போய் கட்டினா போதும். உங்கள் கையில் இப்போ 2,000 ரூபா இருக்குன்னா 2,000 ரூபா கட்டலாம், 5,000 ரூபா இருக்குன்னா 5,000 ரூபா கட்டலாம். ஒன்றுமே இல்லை, வெறும் 500 ரூபா தான் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குன்னா அதையுமே கட்ட முடியும். உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து இதில் வந்து கட்டலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா உங்கள் பொண்ணு பேரில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா 1000 ரூபா ஒரு 15 வருஷம் கழித்து அந்த பொண்ணோட ஹையர் எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயை 5,50,000 லட்ச ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு வட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த வட்டிக்கு அவங்க வட்டி போடுவாங்க. இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து டெபாசிட் பண்ணி நான் ஒரு 4 இயர்ஸாக வந்து 5 இயர்ஸாக நான் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் வட்டி தொகை வந்து ஒரு 20,000 இயர்லி வந்துச்சு. அந்த வட்டி தொகைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வட்டி வந்து போடுவாங்க. அதாவது வட்டிக்கும் வட்டி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேமிப்பு திட்டம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது 3வதான ஒரு சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா PPF. இது வந்து ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 7.6%. இதில் நான் செல்வ மகள் சொன்ன மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 500 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் இருந்தால் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். வருஷத்தில் 1,50,000 ரூபா வரைக்கும் கட்ட முடியும். இதே மாதிரி தான் வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து இதில் வந்து பே பண்ணால் போதும். அதே 1000 ரூபா நம்ம வந்து மாதம் போடுறோம்னா 3,46,457 ரூபா கிடைக்கும். ஏன் இதில் இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து வட்டி தொகை தான் வித்தியாசம். இது வந்து 8.2 வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இது வந்து 7.1லேருந்து 7.6 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதனால் வட்டி தொகை வந்து கம்மியாக கிடைக்கிறதுனால இது கம்மியான அமௌண்ட்டு, இது வட்டி தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான அமௌண்ட்டு வந்து கிடைக்குது.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வது சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது. இது நார்மலா நான் வந்து பணம் போட்டு எடுக்கக்கூடியது. இதுக்கு வந்து 4% வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு தராங்க. இதில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கையில எப்ப பணம் இருக்கோ, அப்ப மட்டும் அதில போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்க முடியும். இந்த அக்கவுண்ட்ட வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, எமர்ஜென்சி ஃபண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எமர்ஜென்சிக்கான பணத்த வந்து இந்த அக்கவுண்ட்ல தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து வெறும் 4% தானே கிடைக்குது. இதில ஏன் பணத்த போட்டு வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கூட நெறைய பேர் கேட்கலாம். ஏன்னா இது எமர்ஜென்சி ஃபண்டு. இது உண்டியல்ல போடுற மாரி அப்படியே போட்டு வச்சிருக்கணும். நம்மளுக்கு எப்ப எமர்ஜென்சியோ அத வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இந்த மாரி ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுங்க. அடுத்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில வந்து வெறும் ரூ. 100 இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்க முடியும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 5 வருஷம் தொடர்ந்து நம்ம சேமிக்கிற மாரி இருக்கும். 5.8%லிருந்து 6.8% வரைக்கும் வட்டி வந்து குடுக்குறாங்க. நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கும்போது என்ன வட்டி தொகை இருக்கோ, அதுதான் வந்து இங்க வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது வந்து ஆனா மாசம் மாசம் தொடர்ந்து நம்ம வந்து கண்டிப்பா சேமிக்கணும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல குழந்தைங்க படிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இல்ல வீட்டு தேவைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தேவைப்படுது. ஒரு 6 மாசம் கழிச்சோ, இல்ல 2 வருஷம் கழிச்சோ தேவைப்படுதுன்னா, இதில வந்து சேமிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து குறைவான வட்டி தொகை தான் கிடைக்கும். பட் வந்து பணம் பாதுகாப்பா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 6த் சேவிங் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்றது. டைம் டெபாசிட் அப்படின்னும் சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு, பேங்க்லயும் இருக்கும். வட்டி பார்த்தீங்கன்னா 6.6%லேருந்து 7% வரைக்கும் இருக்கு. இது வந்து நீங்க எத்தன வருஷத்துக்கு டெபாசிட் பண்றீங்களோ, அதாவது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம். நம்ம எத்தன வருஷத்துக்கு டெபாசிட் பண்றோமோ, ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து நீங்க டெபாசிட் பண்ண முடியும். இந்த டெபாசிட் பணம் வந்து எத்தன வருஷத்துக்கு பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி வட்டி வந்து வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு குடுப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு வட்டி வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இல்ல வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க மொத்தமா வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். சிலர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு பணம் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வட்டி கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல உங்களுடைய பணத்த போட்டுட்டு, உங்களுக்கு தேவைப்படுற வட்டிய வந்து இதுலேருந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்த சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா மாதம் வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம். இதில பார்த்தீங்கன்னா, வட்டி வந்து 7.6% வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு குடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி தொகை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு 7.6%. இதில வந்து குறைந்தபட்சம் வந்து ரூ. 10,000லேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ரூ. 9,00,000 வரைக்கும் ஒரு சிங்கிள் பெர்சன் வந்து இப்ப டெபாசிட் பண்ணலாம். அதுவே வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எம்ஐஎஸ் பண்றோம் அப்படின்னா, ரூ. 15,00,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப கிடைக்குது. இது வந்து மாதா மாதம் நம்மளுக்கு வந்து வட்டி கிடைக்கும். இந்த வட்டி வந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பா இதுவும் வந்து யாருக்கெல்லாம் தேவையோ, அத வந்து செய்து கொள்ளலாம். அடுத்தது வந்து எஸ்சிஎஸ்எஸ் அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். 60 வயதுக்கு மேல இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். அவங்க வந்து இப்ப ரிட்டயர் ஆயிருப்பாங்க. கையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் இருக்கும். அத என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பணத்த வந்து சேஃபா இருக்கணும். ஆனா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டிய மட்டும் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இதுக்கு வந்து 8.2% வந்து அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வட்டி தொகையா குடுக்குறாங்க. நம்ம வந்து எவ்வளோ டெபாசிட் பண்றோமோ, அந்த அமௌண்ட்டுக்கு 8.2% போட்டு உங்களுக்கு வந்து மாதா மாதம் வேணும் அப்படின்னாலும் வட்டி தொகை கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை வேணும்னாலும் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்போது இந்த டீட்டெயில் எல்லாம் குடுத்தோம்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்மளுக்கு வட்டி தொகை கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, 60க்கு வயதுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சேமிப்பு திட்டத்த வந்து சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கேவிபி அதாவது கிசான் விகாஸ் பத்ரா ஒரு பாண்ட் மாரி நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இது வந்து ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000 இப்படி வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் அப்படின்னு சொல்லி குடுக்கல. அந்த மாரி பாண்டு வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து அது டபுளா ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 7.2%. இந்த கிசான் விகாஸ் பத்திரத்தில வந்தீங்கன்னா 10 வருடம் கழித்து டபுள் ஆகும். இப்போ வந்து நீங்க ரூ. 3000 இன்னைக்கு வந்து குடுத்து ஒரு கிசான் விகாஸ் பத்திரம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு அது வந்து டபுள் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா 120 மாதங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ உங்க குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பேர்ல ஒரு டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க கையில ஒரு ரூ. 10,000 இருக்கு அல்லது ஒரு ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை பேர்ல நீங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு, அந்த குழந்தை வந்து 10 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அது டபுள் ஆகும் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஆனா 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் காலங்கள் தான். பட் வந்து உங்களால அதில டெபாசிட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா போஸ்ட் ஆஃபீஸா இருந்தாலும், பேங்க்கா இருந்தாலும் எல்லாத்துலயுமே இருக்கு. இதுவும் இல்லாம நெறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு வேறு விதங்கள்ல இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.